ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியாளர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது முன்னேற்றத்திற்கான தடைகள் என்ற செய்தியினுடைய 3வது பாகம். என்னுடைய 2 பாகங்களை நீங்கள் கவனமாய் கேட்கிறேன். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்பதற்கான 2 செய்திகளை இதில் வெளியிட்டிருக்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்றைக்கு அந்த ஒரு நாட்டம் மக்களுக்கு இல்லாத காரணம் என்ன என்பதை என்னுடைய 2 செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். இது 3வது செய்தி. என்னுடைய 3வது குறிப்பு என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணம் தவறான உபதேசங்கள். இன்றைக்கு சபையில சொல்லப்படுகிற சத்தியத்தை விட வெளியில சொல்லப்படுகிற சத்தியத்தை ஜனங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். சபைக்கு செல்வதை விட இந்த கூட்டங்கள் இப்படிப்பட்டதான இடங்களுக்கு சென்று மக்கள் விரும்புகிறார்கள். காரணம், அங்கே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி பேசப்படுகிறது. அதாவது the danger of false doctrine. இன்றைக்கு தவறான போதனைகள் அதிகமாய் பேசப்படுகிறது. இந்த ஃபால்ஸ் என்ற வார்த்தைக்கு பொருளே untrue, பொய்யான. இன்றைக்கு மக்கள் பொய் அதிகமாக விரும்புகிறார்கள். உண்மைக்கு அதிகமாக இந்த நாட்களில் மதிப்பு இல்லை, பொய்க்கு அதிகமான மதிப்பு. இது பொய்யை விரும்புகிற உலகம். அதுதான் போலிகளுக்கு அதிக மதிப்பு. எது ரியல் எது ரீல் என்பது மக்களுக்கு இன்றைக்கு புரியவில்லை. டாக்டரின், அதாவது இன்றைக்கு அனைவருக்கு, சபைக்கு ஒரு பாதி பேருக்கு உபதேசம் புரியறதில்லை. உபதேசம் என்பது சீர்படுத்துவதற்கு, கடிந்து கொள்வதற்கு, நீதியை படிப்பிப்பதற்கு. இன்றைக்கு தவறான போதனைகளை கேட்கிற மக்கள் ஏராளம். அதனாலதான் இன்றைக்கு திருச்சபையில ஒரு 2 மணி நேரம் உட்கார்வதற்கு அவர்கள் மனம் ஒத்துக்கொள்வதில்லை. இதே ஒரு வெளிக்கூட்டங்களுக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டங்கள் 5 வரைக்கும் நடக்கிறது. அங்கே அவர்களுக்கு நேரம் போது தெரியவில்லை. காரணம், மனம் அதை லைத்து விடுகிறது. இந்த அனைவருக்கு பொய்யை, உண்மையை விட பொய்யை விரும்புகிறார்கள். இன்றைக்கு சத்தியம் பேசப்படுகிற இடத்தில் ஜனங்கள் அதிகமாக இருப்பதில்லை. சத்தியத்தை விரும்புவதும் இல்லை. இங்கே சத்தியம் பேசப்படுகிறதோ அங்கே மக்கள் மிக குறைவு. சத்தியத்தை இன்னைக்கு நேசிக்கிற மக்களும் சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களும் மிக குறைவு. சத்தியம்தான் தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றும். எங்கே சத்தியம் இல்லையோ அங்கே தேவ சித்தம் அங்கே இல்லை. எனவே அன்பானவர்களே, 2வது, என்றைக்கு சத்தியத்தை விலகி விடுகிறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொந்தம் பாராட்ட முடியாது. இந்த வார்த்தைகளை கவனிங்கள். சத்தியத்தை விட்டு என்றைக்கு விலகி விடுகிறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொந்தம் பாராட்ட முடியாது. இன்றைக்கு அதிகமான ஊழியர்களுக்கும் வேதனையா சொல்ல வேண்டிய என்னவென்றால், அதிகமான உபதேசங்களை அறிந்து கொள்வதற்கு ஊழியர்களுக்கு விருப்பம் இல்லை. 2 செய்தி, 2 பரவசம் இல்லை. அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்கள் ஜனங்களுக்கு முதலாவது டீச், ப்ரீச். முதலாவது அவங்களை டீச் பண்ணுங்க, 2வது ப்ரீச் பண்ணுங்க, அடுத்தபடி அவளை ரீச் பண்ணுங்க. முதலாவது அவளுக்கு டீச் பண்ணுங்க, 2வது அவர்களையே பிரீச்சராய் மாற்றுங்கள், 3வது let them reach the nation. இந்த தேசத்தை சந்திக்கிற மக்களாய் மாறட்டும். டீச். முதல்ல கோச், அவங்களுக்கு கோச் பண்ணுங்க. சத்தியம் என்ன என்பது மக்களுக்கு புரியல. இன்னைக்கு சத்தியத்தை சொல்லித்தாருங்கள். கோச் தம். 2வது டீச் தம். 3வது பிரீச் தம். 4வது டு மேக் தம் டு ரீச். அவர்களை சத்தியத்தை அறிகிற அந்த அறிவை அடைந்த பின்பு அவர்களையே ஊழியர்களாய் மாற்றுங்கள். ஒரு சபையில் எவ்வளவு படித்தல் இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. இத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, இத்தனை இன்ஜினியர் இருக்கிறாங்க, இத்தனை அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, முக்கியம் அல்ல. ஒரு சபையில் எத்தனை ஊழியர்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். ஒரு சபை ஊழியர்கள் உருவாக்கவில்லை என்றால் அது சபையே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதனை நான் மிகுந்த கண்ணும் கருத்துமா இருக்கிறேன். என்னுடைய சபையிலே இன்றைக்கு ஊழியத்திற்கென்று
வளர்ந்து தமிழகத்தின் பல தேசங்களிலே, ஏன் மேல் நாடுகளிலும் ஊழியம் செய்கிற மக்கள் ஏராளம். ஒரு பெரிய மெகா சபையின் போதகர் அல்ல, ஆனாலும் என்னுடைய ஒரு நிறைவு என்னவென்றால் அத்தனை பேரையும் ஊழியர்களாய் மாற்றியிருக்கிறேன். பல இயக்கங்களில் ஊழியம் செய்கிறார்கள். அதுதான் ஒரு மன நிறைவு. இன்றைக்கு முன்னேற்றத்திற்கு தடை என்னவென்றால் தவறான சத்தியத்தை கேட்பது. அதான் ஜனம் விரும்புறாங்க. இன்னைக்கு ஊடகங்களில பாருங்களேன், இந்த தவறான செய்திகளை பேசுகிறவர்களுக்கு ஏராளமான வியூவர்ஸ். அவங்கள அது கேட்பதற்கு இன்னமா இருக்கிறது. செவித்தியல் உள்ளவர்கள் என்று திருமுறை சொல்லுகிறது. இதைத்தான் மத்தேயு 7:15 ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனத்திற்காக அலைகிற கூட்டம் ஏராளம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்கள் ஊழியன் தான் ஒரு தீர்க்கதரிசி. A pastor is a prophet. தீர்க்கதரிசனம் என்பது வேறு. Every preacher is a prophet. எனவே ஒவ்வொரு வாரம் உங்கள் ஆலயத்தில் பேசப்படுகிறதே அதுதான் தீர்க்க தரிசனம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டு விட்டு தேவையில்லாம மணிக்கணக்காக காத்திருந்து ஒரு கியூல நின்று அவர் இவருக்கா ஜோம் பண்ணி சமணம் இல்லாத ஒன்றை சொல்லி அவரை குழப்பி, எனக்கு ஆரம்ப நாட்களிலே இதில் அதிக நாட்டம் இருந்தது. தீர்க்க தரிசனத்துல ஒரு குடிவைக்கு போயிருந்தேன், ஒரு வீட்டு கூட்டம், ஒரு ஆரம்ப நாட்கள். அந்த சகோதரி சொன்னாங்க, தொடர்ந்து நீ 7 வாரம் வாங்க அப்படின்னாங்க. நான் 7 வாரம் தொடர்ந்து போனேன். இது 71ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். அது எனக்கு மிகுந்த நாட்டம். அதாவது ஊழியம் செய்ய ஊழிய அழைப்பு இருக்கிறது. அது எப்படி அறிந்து கொள்வது என்று தெரியவில்லை. எனவே நாடி போனேன். 7 வாரங்கள் தொடர்ந்து போனேன் வெள்ளிக்கிழமைகளில. அது ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி விடுமுறையின் நாள். அந்த கூட்டத்தில் போயிருந்தேன். கடைசியாக அந்த சகோதரி சொன்னாங்க, நீ வேகமாக தாறுமாற ஓடுகிற பெண் ஒட்டகம் அப்படின்னாங்க. அது என்னை ரொம்ப நிலைக்குலை வைத்தது. நீ தாறுமாற ஓடுகிற பெண் ஒட்டகம். ஒட்டகம் சொல்ல பரவாயில்ல, நீ தாறுமாற ஓடுகிற பெண் ஒட்டகம். எனக்கு 53 ஆண்டுகள் ஆயிருக்கிறது. இதுவரைக்கும் சீராய் ஓட காத்த உதவி செய்தார். எனக்கு நன்று அழைத்துக் கொண்டு போனார். எனக்கு வெட்கம், வேதனை, அவமானம். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். ஆனா எல்லாமே தெரியும். அந்த நேரத்துல எனக்கு ஒரு வெட்கம் இருந்துச்சு. ஆனா உள்ளத்துல ஒரு சமாதானம் இருந்தது. இது தேவனுடைய வார்த்தை அல்ல. நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆட்கள்ல வசனம் அதிகமா தெரியாது. அது ஆரம்ப நாட்கள். 70ஆம் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 71ஆம் ஆண்டு. நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவள் பட்சிக்கிற ஓநாய்கள். பி அவேர் ஆஃப் தட். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இவர்கள் என்ன செய்வார்களாம்? 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர்கள் தங்கள் மாயத்தினாலே, அதாவது இவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற அநேகரை பார்க்கிறேன். வசதியா இருக்கிறார்கள். ஒரு சராசரி ஊழியனை விட தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வசதியா இருக்கிறார்கள். மக்கள் கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்யப்படுகிறது. ஒரு அம்மா சொல்றாங்க, நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்குறது இல்லை, எல்லாம் மக்களே கொண்டு வந்துறாங்க. அதாவது பழத்திலிருந்து, உணவுப் பொருட்கள் இருந்து, ஈவன் அவர்கள் சமைக்கிற சாப்பாட்டிலிருந்து மக்கள் கொண்டு வந்துறாங்க. அது ஒருவேளை அவர்களுடைய அன்பினால் இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஜபத்தினுடைய பலனா இருக்கலாம், தெரியவில்லை. ஆனாலும் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட பொய்யான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அவர் என்ன ஆகிறார்களாம்? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். இதைத்தான் 1 தீமோத்தேயு 4:2 இதை 1 தீமோத்தேயு 4:3 கூட, சத்தியத்தை அறிந்தவர்களும் இதை இப்படி செய்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தவர்களும்
இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற பல வார்த்தைகள், இதை செய்யாதே, அதை செய்யாது, இதை செய்யாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, வசனத்தை நல்லா படிங்க. உங்க ஊழியன் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். எந்த திருச்சபைக்கு போனால், சின்ன சபையா இருக்கலாம், கிராம சபையா இருக்கலாம், ஊழியன் ஒரு படிக்காத நபரா இருக்கலாம், பரவாயில்லை. அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மீட்பனுக்குத்தான் தன் நாடுகளை பற்றி தெரியும். சுவிசேஷ ஊழியர் நல்லது, ஆனால் ஏதோ ஒரு செய்தி பேசிவிட்டு போவாங்க. இந்த மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் பிரசவம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். எங்க பாஸ்டரோட சூப்பரா பேசுறாரு ஒண்ணு சொல்றாங்க, அடுத்த வாரம் அவரையும் கூப்பிடுங்க. அவர்கிட்ட ஒரு 3 பிரசங்கம் இருக்கும், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போவார். இல்லை, நீங்கள் உங்கள் மீட்பனுக்கு செவி கொடுங்கள், மீட்பனின் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. நான் சொல்ல வந்த அடுத்த வார்த்தை 1:6:3 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், திரும்ப படிக்கிறேன், ஆரோக்கியமான வசனம், இரண்டாவது தேவ பக்திக்கேற்ற உபதேசங்கள். இந்த ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறதா இருந்தால், 1:26:4 அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவர்கள், அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகும். நீ திருச்சபையாகதான் பிரச்சனை. ஊழியின் வார்த்தை செய்து கொடுக்காவிட்டால், அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நோய் கொண்டவர்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இந்த சபைக்கு ஒழுங்கா போகாம கூட்டம் 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 போறாங்களே, இவெல்லாம் திருமறை சொல்லுகிறது 1:6:4 நோய் கொண்டவர்கள். இது ஒரு வித்தியாசமான நோய், ஒரு ஆவிக்குரிய நோய். சபைக்கு ஒழுங்கா வரமாட்டான், ஆனா அங்க கூட்டம், இங்க கூட்டம், இங்க கூட்டம். ஆண்களும் பெண்களும் அதுல ஊறி போயிருக்கிறார்கள். இவளுக்கு இன்னொரு பெயர் 1:6:4 அவர்கள் நோய் கொண்டவர்கள். அவனுடைய விளைவு என்னவென்றால், அவனுடைய என்னவென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, இது செய்யறாங்க பார்த்தீங்களா, 1:6:5 அவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். தேவ பக்தியா இருப்பாங்க, ஒரு ஆதாயம். ஆரம்பத்துல சொன்ன, திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சராசரி ஊழியனை விட தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியர்கள் இன்றைக்கு சிறப்பா இருக்கிறார்கள். நீங்க ஒத்துக்கொள்வீர்கள். அது மக்களுடைய மன பிரமை. ஒரு ஊழியன்தான் தீர்க்க தரிசி. ஒவ்வொரு வாரம் பேசப்படுகிற அந்த வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை. So don't leave it. கவனியுங்கள், திருமறை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மாறுபாடான உபதேசங்களை விட்டு நீ விலகு. 1:6:5 ஏகப்பட்ட பிரசவங்கள், சிரிப்பு, கிருபை. ஒரு பிரசவம் பண்றாரு அன்னைக்கு டிவில, நீ வரத்துக்கு போனீங்கன்னா என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்றார். இத்தனை தூஷணமான வார்த்தை. திருமறை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மாறுபாடான மக்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு ஜனங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லை. 2:4:3 ஆரோக்கியமான உபதேசம், சத்தியம் கேட்க மனதில்லை. அவளுக்கு செவித்தினம், அதாவது ஆங்கிலத்துல இச்சிங் இயர்ஸ், அதையே கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். அதனுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதைகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. போதை இருக்கிறது தெரியல. அதாவது சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதைகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்களாம். தனக்கு பிரியமா இருந்தா ஒரு சூப்பர் பாஸ்டர், சூப்பர் பிரீச்சர். பாருங்களேன், இந்த சுவிசேஷங்களுக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அது சபைக்கு போகிற கூட்டம் தான். அவரவருக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க, ஒரு எவாஞ்சலிஸ்டும். அவங்க ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. சனிக்கிழமை
ஒரு 4 சனிக்கிழமை 4 சுவிசேஷ கூட்டம். சபைக்கு வருவதற்கு முகம் சுளிக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா முகம் மாறுபடுகிறது. ஆனா அங்க 6 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல கியூல நின்று ஜெபம் பண்றாங்க. இது என்னவென்றால், கவனிங்கள், கடைசி காலம் அப்படி இருக்கும். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்பான தேவப்பிள்ளையே, இது உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த தடை. எனவே திரும்ப திரும்ப நான் சொல்ல வந்துகிற வார்த்தை என்னவென்றால், என்றைக்கு இந்த நிலைமை மாறுகிறதோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். திரும்ப சொல்றேன், கூட்டங்களுக்கு போங்க. The priority is the church. ஒரு சபைக்கு முன்னுரிமை தாருங்கள். சபையின் ஆராதனைக்கு முன்னுரிமை தாருங்கள். வெள்ளிக்கிழமை ஒரு சபை, செவ்வாய்க்கிழமை ஒரு சபை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை வேண்டாம். உங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. உங்களுக்கு எங்க பிடிக்கலோ அங்க இருங்க, போயிருங்க. Be there. இங்க இருக்கிறீங்களோ அதை உண்மையா இருங்க. போதகரை ஏமாத்தாதீங்க. நீங்க போதகரை ஏமாத்தல, உங்களை ஏமாத்திருக்கிறீங்க. ஒரு உலக சுற்று வாழ்வினா இருக்காதீங்க. ஒரு சபையில நிலைத்திருந்து கர்த்தர் நாட்டின தோட்டத்தில கடைசி வரை கனி தந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முயற்சி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, நான் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். என்றைக்கு தீமைக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவீர்களோ அங்கே நன்மைக்கு இடம் இல்லை. இது நான் திரும்ப சொல்லுவேன். When you spend all your time with the bad things, தீமையான காரியங்களுக்கு நீங்கள் நேரங்களை செலவு பண்ணா நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்வில் இடம்பெறாது. இது ஆழமாய் சிந்தியுங்கள். தீமையான காரியங்களுக்கே you spend more time. அடுத்தவங்களை பத்தி குறை கூடுறது, they spend more time. இந்த ஊடகத்தில் பாருங்களேன், இந்த ஊழியர்களை தாக்கி பேசுகிற பல சேனல், அதுதாங்க விரும்பி கேட்கிறாங்க. 10,000 20,000 பேர். They spend more time for the bad things. வேண்டாம், spend more time for the good things. என்றைக்கு அதிகமான தீமைக்கு நேரங்களை செலவு பண்றீங்களோ அன்றைக்கு நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை பெற முடியாது. எனவே அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த வார்த்தை அடிக்கடி திருமணம் சொல்கிறது, தீமை விட்டு விலகு. அடிக்கடி 1 தீமோத்தேயு 6:5, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போக்கஸ் வேண்டாம். போக்கஸ் பண்றது நல்லதல்ல. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதைத்தான் பவுலுடன் சொல்லுகிறார். Love the truth, learn the truth, live on the truth. திரும்ப சொல்லுகிறேன், love the truth. சத்தியத்தை நேசியுங்கள். 2வது, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியம் போதிக்கிற இடத்துக்கு நீங்க போங்க. Love the truth. 2வது, learn the truth. 3வது, live on the truth. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு எது பொய் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டால் பொய்யான சத்தியத்தை அறிந்து கொள்வது வெகு சுலபம். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது அந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஒழுங்கா வாசித்தாலே திருமறை சொல்லுகிறது, நீங்கள் தேறினவனாய், 2வது நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் உங்களை மாற்றி விடுகிறது. இதன் ஆரம்பத்தில் சொன்னேன், சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த உண்மையான சத்தியம் அறிந்து கொண்டால் எது பொய்யான சத்தியம் என்பதை யூ கேன் நோ வெரி ஈஸிலி. எனவேதான் சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள், அதில் நிலைத்திருங்கள். அது உங்களை எப்படி மாற்ற தெரியுமா? உங்களை ஒரு பயனுள்ள மனிதனாய் மாற்றும். 2 தீமோத்தேயு 3:17 தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஒரு பிரயோஜனமுள்ள ஊழியனாய் மாற்றும். ஒரு சின்ன கேள்வி, நீ திருச்சபைக்கு போகிற நீங்க பிரயோஜனமா இருக்கிறீங்களா? உங்க ஊழியனுக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் போதகருக்கு ஒரு யூஸ்ஃபுல் வெசல். ஏதோ திருச்சபைக்கு போயிட்டு வரீங்க, உங்களால் உங்கள் ஊழியனுக்கு என்ன நன்மை? உங்களால் உங்கள் போதகருக்கு என்ன நன்மை? உங்களால் திருச்சபைக்கு என்ன நன்மை? உங்களால் பரலோகத்துக்கு என்ன நன்மை?
சற்று யோசித்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆர் யூ a profitable man of God? ஒரு பயனுள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறாயா என்று சற்றே நீ யோசித்துப்பார். இங்கே நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, 2 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். அந்த அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அதாவது, எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவை அடைகிறீர்களோ, when you learn more, when you understand more, வசனத்தை அறிய அறிய அந்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரை அறிகிற அந்த அறிவு, அன்பானவர்களே, உடைய துருபேசத்தில் மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மட்டுமல்ல, அசுத்தத்திலிருந்து மட்டுமல்ல, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவை தந்தருளும். நன்றாக கவனிக்க வேண்டும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் தருவது கர்த்தருடைய வார்த்தை. எனவே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடை என்னவென்றால், learn the word, live the word, love the word. இந்த தவறான உபதேசத்திலிருந்து முடிந்த அளவுக்கு விலகி வாருங்கள். உங்கள் சபை போதனுடைய செய்தியை ஒழுங்காக கேளுங்க. ஒரு பிரசங்கம் கேளுங்க போதும். ஒரு எல்லாம் பிரசங்கம் கேட்டு பைத்தியம் பிடிச்சி ஒரே பிரசங்கம். அதாவது இதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த பிரசங்கம் உள்ள போது ஊழியக்கார பிரசங்கம் உள்ள போறது இல்லை. ஊழியக்கார பிரசங்கம், அவர் நல்லா பேசினார் இருக்கட்டும். உங்கள் ஊழியன், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உங்கள் ஊழியன். ஸோ be there, obey there, stick on there. அங்கே இருங்கள், அங்கே கீழ்ப்படிங்க. அதாவது ஃபோக்கஸ் த ட்ரூத். உங்கள் கவனம் எல்லாம் சத்தியத்தில் இருக்கட்டும். பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். பிரச்சனைகள் என்னைக்கும் அலைகள் ஓய்வதில்லை. ஆனால் சத்தியத்தை கேளுங்க. சத்தியம் உங்களை பயனுள்ள மனிதனாய் மாற்றும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நீதியை படிப்பிக்கும். சத்தியம் உங்களை நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் மாற்றும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல சத்தியம் கேட்கிற சபைக்கு போங்க. சத்தியமுள்ள ஒரு செய்திகளை கேளுங்க. அது நிகழ்காலத்துக்கும் பயன்படும், உங்கள் வருங்காலத்துக்கு பயன்படும். முன்னேற்றத்திற்கான அடுத்த தடைகள் என்னவென்றால், டிவிஷன்ஸ், த டேஞ்சர் ஆஃப் டிவிஷன். இன்னைக்கு பிரிவினையின் ஆவிகள் சபைக்குள்ள ஏகப்பட்ட பிரிவினை ஆவி. அந்த இனம் அந்த இனத்தோடு, இந்த இனம் இந்த இனத்தோடு, தகுதி, ஜாதி, பணம். இன்னைக்கு சபைக்கு நிறைய டிவிஷன்ஸ். அவருக்கு ஒரு கூட்டம், இவருக்கு ஒரு கூட்டம். ரோமர் 14:1 அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? 16-17 கூட. அதாவது பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நீ சபைக்குள்ள பாருங்க, ஒரே டிவிஷன்ஸ் தான். இவங்களே வேதம் சொல்லுவது போல, அவருடைய ஊர், அவருடைய இனம், அவருடைய ஜாதி. அன்பானவர்களே, இந்த ஜாதி, இனம், படிப்பு அது முக்கியம் அல்ல. கர்த்தர் தான் முக்கியம். வசனம் சொல்லுகிறது, பிரிவினைகளையும் இடரல்களையும். இடரல் தெரியுமா? ஊழியக்காரனை குறிச்சு, அந்த ஊழியக்காரமாக குறிச்சு, அடுத்தவங்களை குறிச்சு இடரல். அவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவருக்கே முன்னுரிமை கொடுக்கிறார், அவரே கனம் பண்றார், வார வாரம் அவரே பாட வைக்கிறார், அவருக்கே எல்லாம் வாய்ப்புகள் வருது, அவங்கள பெருசா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறார். இதெல்லாம் இடர்களை உண்டாக்குகிற ஆவி. இது திருச்சபையில் இருக்கிறது. திருமணி சொல்கிறது, அதாவது நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகள். இன்னைக்கு வளர்ந்தவர்கள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. பிரிவினை, திரும்ப சொல்றேன், உங்களால் ஒற்றுமை உருவாக்காவிட்டால் பரவாயில்லை, பிரிவினை உண்டாக்க வேண்டாம். இல்லை ஒரு பொறாமை, அவர் சிறப்பா பண்றார், இவர் சிறப்பா பண்றார். நான் சொல்ல விரும்புகிறேன், என்னால் செய்ய முடியாத ஒன்றை இன்னொரு செய்யும் போது அதுக்கு நான் காரணம் கற்பிப்பது தவறு. அதை நான் குற்றம் சொல்வதும் தவறு. வேண்டாம். என்னால் செய்ய முடியாத ஒன்று அவர் செய்கிறார், லெட் இட் பி, அவர் செய்யட்டும். அதில் மகிழ்ச்சியா சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் என்னை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன்.
என்னோட நல்ல என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்தியம் பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்தியம் பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443
183330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.